very, very sorry to keep you all waiting for until 10 o'clock. It was a small problem because the crowd we expected didn't come. I don't know why. So we had to delay our chief guest and our very important person, Miss Namita. எனக்கு தமிழ் வந்து அவ்வளோ வராதுங்க. My English is better than Tamil. And what I want to talk, I can talk better in my English. But nevertheless, தமிழ் சொல்லிட்டு நான் இந்த உலகத்தை ஏமாத்திட்டு இருக்க போறதில்ல. இன்னைக்கு நம்ம வந்து வர்த்தகத்தில் இருக்கோம். இன்னைக்கு வர்த்தகம் வந்து இன்னைக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கு, தமிழ்ல இல்லை. ஆனா அன்பு பாசம் தான் வந்து தமிழ்ல இருக்கு. ஸோ நம்ம அன்பு பார்த்ததை தமிழ்லயே வச்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல வர்த்தகத்தில் பூந்துருவோம். ரொம்ப இடத்துல நான் பார்க்குறேன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்லே பேசணும், தமிழே இருக்குன்னு, தமிழே வாழணுன்னு. இன்னைக்கு நம்ம சமுதாயம் இந்த நாட்டில் வந்து எப்படி இருக்கு? இந்த நாட்டில் நம்ம சமுதாயம் வர்த்தகத்தில் நம்ம வந்து மைனஸ்ல இருக்கோம், -1. இப்போ மியூசிஷியன் கேட்டீங்கன்னா வாட் இஸ் -1, they will tell you. ஒன்றும் இந்த 20 வருஷத்துல நம்ம எப்படி ஏற போறோம்? -0, 0-1. தமிழ் படிச்சவங்களாம் எங்க போய் வேலை செய்ய முடியும்? கோச்சுக்காதங்க, நான் தமிழ் அடிக்கல. தமிழ் வந்து அன்பு பார்த்தோம். ஆனா இது வர்த்தக சங்கம். If I bring why and I don't bring a local artist for this program? I told them if I bring a Malay Indian artist from India, all you people are coming to see. But I made a mistake lah. None of them came to see. Anyway, it doesn't matter. But if you look at any functions held in Malaysia, when we have great actresses and people from India coming, you find 10,000, 20,000, 30,000 people going. When I have a seminar here, I give them knowledge in business, none of them want to come. ஆனா ஒண்ணு நினைச்சீங்க, இன்னைக்கு இதே ஃபங்க்ஷன் ஒரு சைனீஸ் இன்னைக்கு இந்த நாட்டில் கூப்பிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு கலெக்ஷன் ஓடி இருக்கும் 200, 300, 400,000. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஒரு இந்தியன் கூப்பிட்டா இந்த நாட்டில் காசு கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம வர்த்தகத்திலே நம்ம டவுன், அப்ப அவங்க கையில காசே இல்லை கொடுக்கறதுக்கு. ரெண்டாவது வந்து இதோ பிசினஸ் செமினார் வச்சாலும் யாரும் வர மாட்டேங்க. உங்களுக்குலாம் நாலேஜ் எங்கேன்னு வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்ட், புக்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங். ஸோ யார் இங்க இருக்கிறீங்களோ அது கொஞ்சம் நினைச்சீங்க. வர்த்தகம் ரொம்ப முக்கியம், அன்பு பாசம் முக்கியம், ஆனா வர்த்தகம் ரொம்ப முக்கியம். அதை விட்டுறாதுங்க. இந்த வர்த்தகத்தை இங்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி சேர்ந்து பிசினஸை டெவலப் பண்ணி இந்தியன் மக்கள் மலேசியாவில் வந்து மேலே ஏறினேன். இன்னைக்கு நம்ம இந்தியன் மக்கள் சொல்றதுக்கு நம்மளுக்கு அந்த பெருமை இல்லாம இருக்கும். பிகாஸ் கையில வர்த்தகம் இல்ல, பணம் இல்ல கொடுக்கறதுக்கு. இனிலே நீங்களா what you should do is come and join the chamber. We are there to help you all to move up. Our work is to help you all to move up. But if you all don't join our chamber, how can we help you? தமிழ் தொடர்பு மொழி. இந்த மண்ணின் பணக்காரர் ஆனந்த கிருஷ்ணன் தமிழ் பள்ளிக்கு சென்றவர் என்று சொல்லி அடுத்த நிகழ்வுக்கு செல்லவிருக்கின்றோம். Only one flaw in it. The president of ICCIS, when he was addressing, he said clearly that the people who have Tamil background, meaning those who only know Tamil, can never come up in business. I was the MC for the program. I didn't like the statement. So immediately I interrupted and said, look, Ananda Krishnan, one of the Malaysia's top leading businessmen, a multi-billionaire, is of Tamil background. Therefore, it clearly dictates that language has nothing to do with coming up. Suppose you bring the wrong cow, if you don't know how to milk, you can't blame the cow. Or if the cow is a good cow, if you are not good at milking it, you can't again blame the cow. It's you. And you as a president, if you don't have Tamil background,
and you don't respect the language, how do you expect people to support you? You can't be saying that the Chinese, when they organize something at full capacity, when we organize, we don't. Then you should call the Chinese. Why the hell are you calling us? So, if you learn how to respect the others, they will respect you. I think maybe the reason that the turnout was very poor is because probably the people outside the circle may have known him that he's against Tamil for some reason. So, in my view, language has no barriers. There are so many people with Tamil background has excelled, and therefore I congratulate all those people who are sticking to Tamil language to prosper. So I think our nation should take a challenge as one of the grassroots, that if we can speak Tamil, we can come up.